ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்கே அக்வான். உங்க சசி பேசுகிறேன். கைஸ், ஒரு 5 ஃபீட் மரைன் அக்வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்கேன். அதாவது சால்ட் வாட்டர் அக்வாரியம். இதை பற்றின ஒரு சின்ன ப்ரிவியூ தான் கைஸ் இந்த வீடியோ. அண்ட் இதில் நான் எப்படிலாம் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சொல்ல போகிறேன். அண்ட் இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டெவில் சம்பு தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் இதில் டெடிக்கேட்டடாக ரிசர்வாயர் இல்லாமல் இன்டர்னலாக அதே ஒரு ரிசர்வாயர் வந்து பில்ட் பண்ணியிருப்பேன். சம்பு கூட ரிசர்வாயர் வந்து வந்துடும். அண்ட் ரெட் டெவில் சம்ப், ஸோ மேலே டேங்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சம் சிஸ்டம். அண்ட் இதில் ப்ளம்பிங் சிஸ்டமும் வேறு லெவலில் இருக்கும். மேனஃபோல்ட் எல்லாம் வச்சே வந்து பண்ணியிருப்பேன். வால்வ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ யூனியன் வால், ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் என்ஆர்வியும் வந்து போட்டிருப்பேன். பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெபோ பம்ப் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன், டிசி பம்பு. ஸோ இது வந்து ஸ்கேப் பண்ணிட்டு எடுத்த வீடியோ. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்சபர் ராக். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பண்ண அந்த ராக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து பண்ணியிருப்பேன். அண்ட் இப்போ தண்ணி ஃபில் பண்ணி சாண்டை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் அந்த ஸ்டேஜில் வந்து இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ பாக்ஸுமே வந்து இன்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்ஃப்ளோ பாக்ஸ் வந்து பண்ணியிருப்பேன். அண்ட் இது கேபினெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பிளேயில் வந்து பண்ணது. கிளாசி மைக்கா, மெரினோ மைக்கா வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் கெனப்பி இருக்குது. அண்ட் மேக்ஸ்பெக்ட் லைட் யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் 4K கயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் ரீஃப் சாண்டு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். சம் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் 2 ட்ரெயின். ப்ளம்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேனஃபோல்டு எல்லாமே வரும். பபுள் மேக் ஸ்கிம்மர் அண்ட் மரைன் பியூர் பிளாக்ஸ், பயாலஜிக்கல் மீடியாவில் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் இதில் ரைட் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் சிஸ்டமே வந்து இருக்கும். ரைட் சைடுமே சின்ன டோர் இருக்கும். அது ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா 2 ஸ்பைக் பஸ்டர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கும். கயரோடது, அப்புறம் அந்த ஐசியூவி அண்ட் மேக்ஸ்பெக்டோட அடாப்டர்ஸ் அண்ட் பம்போட கண்ட்ரோல்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் தான் வந்து யூனிக்காக வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் இது வந்து ஒரு சேஃப்டி ஃபியூச்சருக்காக பண்ண ஒரு விஷயம். ஸோ ஷாக் அடிக்காமல் இருக்கும், தண்ணி எதுவுமே படாது, டஸ்ட் இருக்காது, அந்த மாதிரி நிறையா ஒரு ப்ளஸ்க்காக வந்து இந்த மாதிரி இது வந்து பண்ணது. இது பெரிய டேங்காக பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியும். ஏன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்லாம் ஆட் பண்ணி சைக்கிளிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒயிட் ஸ்டைப் மெரூன் கிளவுன் அதுதான் வந்து முதல்ல வந்து ஆட் பண்ணோம். அண்ட் அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ ஃபாக்ஸ் ஃபிஷ், அதுவுமே அந்த ஃபிஷ்மே வந்து ஆட் பண்ணியிருந்தோம். அதாவது சைக்கிளிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஃபிஷ்ஷை வந்து டம்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக ஆவரேஜாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ஏற்றணும். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளவுனு, அதுக்கப்புறமா இந்த ஃபாக்ஸ் ஃபேஸு, அப்படி இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் அது வந்து புது வாட்டர் இல்லையா, ஸோ கொஞ்சம் சஃபகேட் ஆகாமல் ஈஸியாக வந்து ஓஸ்ட் ஆகிட்டு அது ஈஸியாக வந்து சர்வை பண்ணிடும். ஸோ இது விட்டால் ஒரு 2 or 3 வீக்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த ஃபிஷ் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பீசிஸ் மட்டும் வந்து கொஞ்சம் ஆடியாக வர்றது பெட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஃபாக்ஸ் ஃபேஸ் இது. ஸோ இந்த ஃபிஷ்மே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல விடும்போது கலர் டல்லாக தான் இருக்கும். அப்புறமா அந்த வாட்டர்லாம் செட் ஆனதுக்கப்புறமா நல்ல கலரேஷன் வந்து இருக்கும். மெரூன் க்ளவுனை பொறுத்த வரைக்கும் 1 தான் விட முடியும், 2 விட முடியாது, சண்டை தான் போடும். அப்படி விடுற மாதிரி இருந்தால் பேராகவே வந்து நம்ம வந்து விட்டோம் அப்படின்னா அந்த ஓரளவு சண்டை போடாது. சில பேர் வந்து போட்டு அதுக்கப்புறமா வந்து பேர் பண்ணியிருக்காங்க. சில இது வந்து பார்த்தீங்கன்னா பேராகவே வரும், அப்படியே நம்ம போட்டோம் அப்படின்னா செட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இது ரெண்டும் வேறு வேறு ஸ்பீசிஸ் அப்படின்னாலும் சண்டையும் பெருசாக இருக்காது. அண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா காமாக சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட், ஃப்ரண்ட், ரைட் அந்த சைடு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ளே கிளாஸு. அண்ட் ஓவர்ஃப்ளோ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கும். 2 ரிட்டர்ன் வரும், 2 ட்ரெயின் வரும் ஆக்சுவலாக. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருப்பேன். இன்டர்னல் ஓவர்ஃப்ளோ பாக்ஸ் ஆக்சுவலாக தண்ணி சர்க்குலேஷன் ஆகிறதுக்காக, சம் சிஸ்டம் வரைக்கும் போயிட்டு திருப்பி சர்க்குலேஷன் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ அண்ட் இந்த கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்த ஒரு வீடியோ. ஸோ இந்த டேங்க் வந்து நேரில் பார்க்க நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக, கெனப்பிலாம் போட்டு. ஸோ நல்ல ஒரு டேங்க் ஆக்சுவலாக இது. அண்ட் இதில் ஃபிஷ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஃபிஷ் வந்து எல்லோ ஃபாக்ஸு, செலிஃபின் டேங்க்கு, அப்புறம் நேசோ டேங்க்கு, அப்புறமா மிமிக், எல்லோ ஏஞ்சல், ஸோ எல்லோ டேங்க்கு. ஸோ இதெல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருப்போம் இந்த டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி அக்வாரியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அக்வாரியம் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட நம்பர் இருக்குது. இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.